என்ன குட்டீஸ், கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சா? நம்ம அடுத்த கதை கேட்கலாமா? இது கதைன்னு சொல்கிறத விட, நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், என்னை சிந்திக்க வச்ச ஒரு விஷயம். இதை வந்து எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான். இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரி இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கஜினி முகமதுவோட படையெடுப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஹிஸ்ட்ரிஸில் கஜினி முகமது படையெடுப்பை பற்றி படிச்சிருப்போம். இந்தியா மேலே 17 முறை போர் தொடுத்தார், 18வது முறை தான் ஜெயிச்சார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. விடாமுயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவங்களோடதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆனால் அதில் தான் வந்து நமக்கு நிறைய சில உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத நம்ம இதில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கஜினி முகமது வந்து கஜினியை ஆண்ட சுகுபுத்தீன் அப்படிங்கிறவரோட மகன். அவர் வந்து இந்தியா மேலே வந்து போர் தொடுத்து வராரு. அவங்க அப்பா அவருக்கு உதவியாக தான் இவர் அந்த போரில் வந்து வராங்க. அப்படி வரும்போது அவரை எதிர்த்து நிற்கிற ஒரு அரசர் யார், இந்திய அரசர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜெயபாலர் அப்படிங்கிற ஒரு அரசர். அவர் தான் கஜினி முகமதோட அப்பாவை எதிர்த்து சண்டை போட்டு அவரை தோற்கடித்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அவர் இந்தியாவுக்கு சண்டைக்கு வரும்போது இந்தியாவில் இருக்கிற செல்வ வளங்களெல்லாம் அவர் கேள்விப்படுறாரு, பார்க்குறாரு. இந்த வளங்களெல்லாம் நம்ம நாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு தீர்மானத்துக்கு வந்து தான் கிபி 1000 வருஷத்துலேருந்து 1027வது வருஷம் வரைக்கும் இந்தியா மேலே தொடர்ந்து போர் தொடுத்துகிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அந்த 17 முறையும் அவர் தோத்தாரா இல்லை ஜெயிச்சாரா அப்படிங்கிறது தான் இதில் இங்கே இருக்கிற ட்விஸ்ட்டு. ஆனால் அவர் 17 முறையும் ஒரு தோக்க கிடையாது. இந்திய அரசர்களை தோற்கடிச்சிருக்காரு. இவரும் ஒரு சில இதில் வந்து தோற்று போயிருக்கிறார். இதில் படிக்கும்போது கஜினி முகமதுவோட படையெடுப்பை பற்றி தான் சொல்லியிருப்பாங்களே தவிர, அதில் அவரை எதிர்த்து போரிட்ட இந்திய அரசர்களோட பெயர்களெல்லாம் இடம்பெற்றிருக்கா அப்படின்னா அது வந்து சந்தேகம்தான். நிறைய பெயர்கள் வந்து நான் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இதுவே வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி தான் நான் இதை எடுத்தேன். நிறைய மன்னர்கள் வந்து அவரை எதிர்த்து போரிட்டிருக்காங்க. முதல்ல எதிர்த்தவர் வந்து ஜெயபாலர், அப்புறம் அவர் பையன் ஆனந்தபாலன், அப்புறம் சுகபாலன் அப்படிங்கிறவங்க தான் இவர் ரொம்ப எதிர்த்து போரிட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் ஆண்ட ராஜா சாந்தலே மன்னர் வித்யாதர், அப்புறம் ராணி வந்து டீட்டா, காஷ்மீர் ராணி டீட்டா, அப்புறம் சாஸ்தி கோபன் அப்படிங்கிற அரசர் திரிலோச்சனார். இவங்க எதிர்த்து போரிட்ட இந்திய அரசர்கள். அது போக ரஜபுத்திரர்கள் இருக்காங்க. அவங்களும் இவங்களை எதிர்த்து நிறையா போர் புரிஞ்சிருக்காங்க. இவங்க எந்தெந்த ஊர்களெல்லாம் இவர் போர் தொடுத்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காஷ்மீருக்கே 3 முறை எடுத்திருக்காரு, மமுல்தானில் 2 முறை, லாகூர், குவாலியரு, பாத்தியா நாடு, சிந்து அந்த இடத்துல எல்லாமே வந்து ஒரு நிறைய படையெடுத்திருக்காரு. அப்புறம் குஜராத்தில் இருக்கிற சோமநாதர் ஆலயம், இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆலயத்தை வந்து முழுமையாகவே சிதைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து அதை ரெனோவேட் பண்ணி தான் அந்த கோயிலை வந்து நமக்கு புதுப்பித்து கொண்டாந்துருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய கலாச்சாரங்களையும் இதுங்களையும் அவங்க நிறையா அழித்து செல்வ வளங்களை அவங்க எடுத்துகிட்டு போனதாக, கஜினி முகமது எடுத்துகிட்டு போனதாக நம்ம இந்த வரலாறில் நம்ம படிக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா, கஜினி முகமதோட படையெடுப்பை சொல்கிறாங்களே தவிர இவர் எதிர்த்த இந்திய அரசர்களை வந்து யாருமே அந்த வரலாற்றில் இல்லை. இதுவுமே நான் சர்ச் பண்ணும்போது இதுவுமே வந்து ஒரு பைலிங்காக அப்படி தான் கொடுத்தாங்க. இருக்குது இல்லை அந்த மாதிரி தான் தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சரியான வரலாறு வந்து இல்லை. அப்போ எப்படி இந்த வரலாறில் வந்து ஏன் இவங்க பேரெல்லாம் இடம்பெறாமல் போச்சு அப்படிங்கிறத என்னோட சிந்தனை. இதை வந்து எல்லாரும் நம்மளும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வரலாறை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதுக்காக தான் இது என்னை சிந்திக்க வச்சுது. அதனால் நான் உங்களுக்கு நீங்களும் சிந்திக்கணும், நீங்களும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரி. இதை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.